இது வெற்றிக்கனி இதழ் மூன்றாவது, அதாவது வெற்றிக்கனி இதழ்கள், அதாவது ஒரு பயிற்சி புத்தகமாக 12 வினாத்தாள் ஒன்றும் 12 வினாத்தாள் 2மாக உள்ளது. முதற்கட்டமாக 12 வினாத்தாள் ஒன்றுக்கும் விடை காணும் விளக்கங்கள் பக்கம் பக்கமாக கேட்டிருக்கின்றேன். இப்பொழுது நாங்கள் 4வது பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கம், அதாவது உங்களுக்கு தெளிவுபட விளக்கம் தருகின்றேன், கவனிப்போம். 18வது வினா, ஒரு புகையிரதத்தில் 5 புகைவண்டி பெட்டிகள் இணைக்கப்பட்ட நிலை கீழே தரப்பட்டுள்ளது. இது எல்லாவற்றையும் இன்ஜினுக்கு அடுத்து 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்புகள் என தொடராக இணைப்பதற்கு கலற்றி இணைக்கப்பட வேண்டிய இணைப்புகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை யாது? இப்படிப்பட்ட வினாவிலே நாங்க கவனிக்க வேண்டிய முதலாவது விடயம், இந்த எண்ணிக்கை குறைந்தபட்ச எண்ணிக்கை என்று கேட்கப்படுகின்றபடியால் நாங்கள் எவ்வளவு குறைவாக இதை இணைக்க முடியுமோ அதை பார்வையிடணும். இங்கே அதாவது புகைவண்டியின் என்ஜின் முன்னால் இருக்கின்றது, அது ஓகே. முதலாவது. இரண்டாவதாக 2ஆம் வகுப்பு, அடுத்து 3ஆம் வகுப்பு, பிறகு 1ஆம் வகுப்பு, பிறகு 3ஆம் வகுப்பு, பிறகு 3ஆம் வகுப்பு என 5 புகைவண்டி பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கு. இப்ப எங்களுக்கு இதுல பார்ப்பதற்கு தெரிகின்றது, இந்த 1ஆம் வகுப்பு பெட்டியை மட்டும் கலட்டி, அதாவது கலட்டி கொண்டு சென்று முன்னால இணைப்போமாக இருந்தால் பூரணமாக புகைவண்டி சரியாக, அதாவது என்ஜினுக்கு அடுத்ததாக 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்புகள் என்ற ஒழுங்கிலே இருக்குமே. 1ஆம் வகுப்பு ஒரு பெட்டி இருக்கின்றது, 2ஆம் வகுப்பும் ஒரு பெட்டி, 3ஆம் வகுப்பு 3 பெட்டிகள் இருக்குது. அப்ப நாங்க இந்த 1ஆம் வகுப்பை கலட்டி என்ஜினுக்கு அடுத்ததா பொருத்த வேணுமா இருந்தா 1ஆம் வகுப்பின் என்ஜின் பெட்டியில 2, அதாவது புகைவண்டி பெட்டியில 2 இடங்கள்ல கலட்டணும். அப்போ 1, 2 கலட்டி இணைக்கப்பட வேண்டும். அதே நேரம் அதை இணைப்பதற்காக என்ஜினோடு உள்ள 2ஆம் வகுப்பு இணைப்பை கலட்டித்தான் அதுக்களை இணைக்க வேண்டும். அப்ப மொத்தம் 3 இணைப்புகள், குறைந்தபட்சம் 3 இணைப்புகள் என்பது கேள்விக்கான விடையாகும். இனி அடுத்த வினா, கோலத்துக்கேற்ப அடுத்து வர வேண்டிய பொருத்தமான உரியாக. இங்கே ஒரு சதுர வடிவம், ஒரு நிலைக்குத்துக்கோடு, ஒரு கிடைக்கோடு, 2 சாய்கோடுகளாக 8 சம பாகங்களாக, அதாவது முக்கோணிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. 8 முக்கோணங்கள் அதுக்குள்ள அடங்கி இருக்குது, எல்லாம் சம பாகங்கள். அப்ப இதுல மாறுபாடுகள் ஏற்படுகின்றது. அதாவது அடுத்து 1ஆவது நிலை, 2ஆவது நிலை, 3ஆவது நிலை, 4ஆவது நிலை, 5ஆவது நிலை மாறுபாடை நாங்கள் அவதானிப்பதன் மூலம் 6ஆவதாக எந்த நிலை பொருந்தும் என்பது விடையிலிருந்து தெரிவு செய்ய வேண்டும். அப்ப நாங்கள் 1ஆவதுல பார்க்கின்றோம், அதாவது கீழே உள்ள 2 முக்கோணங்கள் நிலத்தப்பட்டிருக்கின்றது. 2ஆவதிலும் அதே 2 முக்கோணங்கள் நிலத்தப்பட்டிருக்கிறது. 3ஆவதுல அதற்கு அடுத்ததாக உள்ளதாக 2 நிலத்தப்பட்டிருக்கு. 4ஆவதுல அதற்கு அடுத்துள்ள 2, 5ஆவதுல அதற்கு அடுத்துள்ள 2 நிலத்தப்பட்டிருக்கு. அப்ப இதற்கு அடுத்ததாக என்ன நிலை வரும் என்பதை நாங்க உன்னிப்பாக அவதானிப்போம். இப்ப கவனிங்கோ, இதுல முதல்ல இந்த 2 பகுதியும் நிலத்தப்பட்டிருக்குது, அடுத்ததும் இதே நிலத்தப்பட்டிருக்குது. அப்போ ஒரு மாறுபாடும் நிகழவில்லை என்று நாங்க சொல்ல முடியாது. காரணம் என்னென்றால், இதுல இருந்து இங்காலே ஒரு மாறுபாடு நடக்கின்றபடியால் இங்கேயும் ஏதோ ஒரு மாறுபாடு நடந்திருக்கும். ஏன், இதற்கு அடுத்ததாகவும் மாறுபாடு நடக்கும், இதற்கு அடுத்த மாறுபாடு நடக்கும். அப்பதானே இதற்கடுத்த மாறுபாடு என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்ப இங்க 1ஆவதுக்கும் 2ஆவதுக்கும் இடையில என்ன மாறுபாடு நிகழ்ந்திருக்கிறது நாங்கள் பார்ப்போம். இப்ப
அதாவது இதன் வலது பக்கம் இருக்கின்ற இந்த நிலத்தப்பட்ட பிரதேசம் அடுத்த நிலையில வலஞ்சுழியாக இடது பக்கம் வந்துள்ளது. அதாவது நான் சிவப்பு நிறத்தில் நிலத்தப்பட்டதாக காட்டுவது வலஞ்சுழியாக இரண்டாவது நிலையில இடது பக்கம் வந்திருக்கின்றது. இப்போ அடுத்ததாக நீல நிறத்தில் காட்டுகின்றேன். இந்த நீல நிறமாக இடது பக்கம் இருக்கின்ற நிலத்தப்பட்ட பிரதேசம் இடஞ்சுழியாக அடுத்ததுல வலது பக்கம் வந்திருக்கின்றது. அப்ப இப்ப எங்களுக்கு தெரிகின்றது இந்த முக்கோண நிலத்தப்பட்ட முக்கோண பாகங்கள் வலஞ்சுழி இடஞ்சுழியாக இடம் நகருகின்றது. முதல்ல வலது பக்கம் உள்ளது இடஞ்சுழி வலஞ்சுழியாக நகர இடது பக்கம் உள்ளது இடஞ்சுழியாக வலது பக்கம் நகர்கின்றது. அப்ப இதுக்கு அடுத்த நகர்வில் என்ன நடக்கும்? இது இங்கே நகருகின்றது, இது இங்கே நகருகின்றது. பொருத்தமாக இருக்கின்றது. இதுல பொருத்தமா இருக்குது. அப்ப அடுத்ததுல இது மேலே போகின்றது, அடுத்தது மேலே போகின்றது, இதுவும் பொருத்தமா இருக்கு. இதற்கு அடுத்த நிலையிலேயும் இங்கே இடது பக்கம் வலது பக்கமாக இடஞ்சுழி வலஞ்சுழியாக நகர்ந்து இவையும் பொருத்தமாக இருக்கின்றது. இப்ப இங்க நடக்க போற மாறுபாடு எதுவாக இருக்கும் என்றால், இப்ப இங்க இருக்கிறது இங்க நகரும், இங்க இருப்பது இங்க நகரும். அதாவது இது இருக்கும், இது இருக்கு நகரும். அப்ப இரண்டாவது விடைதான் பொருத்தமானது. தவறாக நீங்க மூன்றாவது விடையை குறித்திருந்தால் அது தவறு. அப்ப மாறுபாடுகளை உற்று நோக்குவதன் மூலம் நாங்கள் இந்த வினாவுக்கு விடை அளிக்கலாம். இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம். 20வது வினா. தேசப்படத்தில் 4 துண்டுகள் கீழே தரப்பட்டுள்ளன. இவற்றை இணைப்பதன் மூலம் பெறப்படுவது யாது? எங்களுக்கு தெரியும், இலங்கை ஒரு மாங்காய் வடிவாக இருக்கும். இலங்கை 9 மாகாணங்களாக பிரித்தானியர்களால் பிரித்து ஆட்சி செய்யப்பட்டது. அப்ப இந்த மாங்காய் வடிவத்தை நாங்கள் சும்மா கீறி பார்ப்போமாக இருந்தால் ஒரு வடிவமாக, அதாவது மாங்காய் வடிவமாக இலங்கையை நாங்கள் கீறி பார்ப்போமாக இருந்தால் இப்படியாக கீறி பார்ப்போமாக இருந்தால் இது வடக்கு பகுதி வடமாகாணம், கீழே தென் மாகாணம். அல்ல வலஞ்சுழியாக நாங்கள் பார்த்தா வடக்கு 3 மணிக்கு கிழக்கு மாகாணம், 6 மணிக்கு தெற்கு மாகாணம், மேல் மாகாணம், பிறகு நடுவில் மத்திய மாகாணம். இப்ப நாங்க 5 மாகாணங்களை மிக குறிப்பா பார்த்துட்டோம். பிறகு வடக்கு நோக்கி மத்திய மாகாணத்தில் இருந்து மேலே இருப்பது வடமத்திய மாகாணம், மற்றது வடக்கு நோக்கி மேல் மாகாணத்துக்கு மேலே இருப்பது வடமேல் மாகாணம் என்று கூறப்படும். அப்ப இப்ப 7 மாகாணம் எங்களுக்கு பார்த்தாச்சு. அடுத்தது சப்ரகமோ மாகாணம் இங்க இருக்கும், அடுத்தது ஊவா மாகாணம். இப்படியாக 9 மாகாணங்களும் இருக்கும். அப்ப இதுல இந்த முதல் துண்டமாக இருக்கிற படம் வடமாகாணத்தையும் கிழக்கு மாகாணத்தின் ஒரு பகுதியையும் குறித்து காட்டுகின்றது. இரண்டாவதாக இருப்பது கிழக்கு மாகாணத்தின் தெற்கு மாகாணத்தின் மத்திய மாகாணத்தின் பாகங்களை குறித்து காட்டுகின்றது. அடுத்த மூன்றாவதாக இருக்கிறது மேற்கு மாகாணங்கள். அடுத்தது நான்காவதாக இருப்பது அதாவது வடமாகாணம். இதுதான் கிழக்கு மாகாண பகுதிகள். இதுவும் சேர்ந்து இருக்குது. இது கிழக்கு மாகாணத்துல மிகுதி பகுதிகளாக கருது. அப்ப இந்த 4 துண்டும் சேர்வதன் மூலம் உருவாகின்ற உருவப்படம் இலங்கை ஆகும். இது நாங்கள் 21வது கேள்விக்கு விடை காண்போம். ஒரு ஏயில் உள்ள சதுர வடிவத்தாளை முறிந்த கோடுகள் வழியே மடித்து
வழியே இரு தடவைகள் மடித்து கிடைக்கும் ஒரு வீயில் உள்ளது. முக்கோணியை பெற்று அதில் உள்ள முறிந்த கோடு வழியே வெட்டி துண்டாக்கப்பட்டது. இங்கு கிடைக்கும் துண்டுகள் பற்றிய சரியான விடையை தெரிவு செய்க. இப்ப நாங்கள் இங்கே ஒரு சதுர கடதாசி இருக்கையில அது வீல உள்ளது போல் நான்காக மடிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த முறிந்த கோடுகள் வழியே மடிக்கப்பட்டு இந்த கால் பாகம் இங்கே இருக்கின்றது. இது இப்ப இந்த நேர்கோட்டில பிரிக்கப்படுகின்றது. பிரிக்கப்பட்டால் இங்க பாருங்க, இந்த பகுதி தான் இங்க வந்திருக்கின்றது. அப்ப அந்த பகுதியில நேர்கோட்டில போடப்படுகின்ற கோடு இப்படியாக பிரிக்கின்ற போது அது கீழையும் பிம்பத் தோற்றம் போலும் மற்றது தலைகீழ் தோற்றம் போல் வலது இட பக்கமும் பிரிக்கப்படும். அப்ப இது இந்த கட்டு வெட்டும் போது இப்படியாக 4 துண்டங்கள் கிடைக்கும். இது 4 சமனான சதுரங்கள் என்பது விடையாகும். இது நாங்கள் 22வது வினாவுக்கு விடை காண முயற்சி செய்வோம். 22வது வினா, ஒரு வரிசையில் காவியாவுக்கும் ஓவியாவுக்கும் இடையில் 4 ஆண் பிள்ளைகளும் ஓவியாவுக்கும் பாத்திமாவுக்கும் இடையில் 3 பெண் பிள்ளைகளும் 4 ஆண் பிள்ளைகளுமாக நிற்கின்றனர். அவ்வரிசையில் நிற்கத்தக்க ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கையும் பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கையுமாக அமையாதது யாது? இந்த கேள்வியில மிக கவனமாக கவனிக்க வேண்டியது, இதிலே அமையாதது யாது என்று கேட்டால் இதிலே 2 விடைகள் அமையக்கூடியதாக இருக்கும், ஒரு விடைதான் அமையாததாக இருக்கும். அதைத்தான் நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். எது அமையாதது என்பதை கண்டுபிடிப்போம். இப்ப இந்த தரப்பட்ட தகவலை நாங்கள் குறியீடுகளாக குறித்து பார்ப்போம். ஒரு வரிசையில காவியாவுக்கும் ஓவியாவுக்கும் இடையில் 4 ஆண் பிள்ளைகள். அப்ப நாங்கள் முதல் காவியாவை எழுதுவோம். இது காவியா, இது ஓவியா. இவர்களுக்கு இடையில் 4 ஆண்கள் நிற்கின்றார்கள். ஓவியாவுக்கும் பாத்திமாவுக்கும் இடையில் 3 பெண் பிள்ளைகளும் 4 ஆண் பிள்ளைகளுமாக. அப்ப ஓவியாவுக்கும் பாத்திமாவுக்கும் இடையில் அடுத்த கடைசியாக நாங்கள் பாத்திமாவை போடுவோம். அவர்களுக்கு இடையில 3 பெண்களும் 4 ஆண்களும் நிற்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆனா இந்த வரிசையில தான் நிக்கணும் என்று இல்லை, மாறி நிக்கலாம். இப்ப தந்த தகவல் காவியாவுக்கும் ஓவியாவுக்கும் இடையில 4 ஆண்கள், ஓவியாவுக்கும் பாத்திமாவுக்கும் இடையில 3 பெண்களும் 4 ஆண்களும் என்பதுதான் தகவல். இப்ப இதன்படி நாங்கள் இதுல நிக்கிற ஆண்கள் பெண்கள் எண்ணிக்கையை பார்த்தால் இந்த தகவலின்படி ஆண் எண்ணிக்கை எவ்வளவு பெண் எண்ணிக்கை எவ்வளவு என்று பார்த்தால் ஆண்கள் இங்கே 4 பேர், பெண்கள் இங்கே 4 பேர், சாரி ஆண்கள் 4 பேர், அடுத்த பக்கம் ஆண்கள் 4 பேர். அப்ப 4 4 8 ஆண்கள். இங்கே ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கையும் பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கையுமாக அமையாதது யாதென்றுதான் கேட்கப்படுது. இப்ப ஆண்கள் 8 என்ற விடை பொருத்தமானது. ஆனா அது விடையாக அமைய முடியாது. இனி பெண்களை பார்த்தால் காவியா ஒரு பெண், ஓவியா ஒரு பெண், பாத்திமா ஒரு பெண், இன்னும் 3 பெண்கள் இருக்கிறார்கள். அப்ப 6 பெண்கள். அப்ப இது விடை பொருத்தமானது. ஆனா இது விடையாக அமைய முடியாது. காரணம் என்ன? அமையாத விடையத்தான் கண்டுபிடிக்கணும். அப்ப இது அல்ல விடை. அப்ப நாங்க அடுத்த ஒரு தகவலுக்கு வருவோம். அடுத்த தகவல் இப்ப இங்கே சொல்லப்படுகின்றது. சொல்லப்பட்ட தகவலை இன்னொரு வகையில் எழுதி, முதலாவதாக இது காவியா, இது ஓவியா, இங்கே பாத்திமா என்று எழுதினோம். காவியாவுக்கும் ஓவியாவுக்கும் இடையில 4 ஆண் என்று எழுதினோம். ஓவியாவுக்கும் பாத்திமாவுக்கும் இடையில 3 பெண்ணும் 4 ஆண்களும் என்று முதல் தகவல்ல 8 ஆண்களும்
6 பெண்களும் என்ற விடை கொடுத்தோம். அந்த விடை பொருத்தமான விடை, ஆனா அமையாத விடையாக இருக்காது. அப்ப இன்னும் ஒரு விடை சரியான விடை இருக்கணும். இது சரியான விடை. அப்ப இன்னும் ஒரு சரியான விடையை கண்டுபிடித்தால் தவறான விடைதான் இதுக்கு பொருந்தக்கூடியதா இருக்கும், அமையாததாக இருக்கும். இப்ப நாங்கள் பாத்திமாவை ஓவியாவுக்கும் பாத்திமாவுக்கும் இடையில் தான் இந்த அளவு என்று சொல்லப்படுது ஒழிய, இந்த காவியா எங்க இருக்கிறா என்றது எங்கள் கேள்வி இல்லை. காவியா ஓவியாவுக்கு இடையில 4 ஆண்கள் என்றது ஒரு தகவல், ஓவியாவுக்கும் பாத்திமாவுக்கும் இடையில 3 பெண்கள் 4 ஆண்கள் என்றதான் தகவல். இப்ப இந்த பாத்திமா இங்கேயும் இருக்கலாம். பாத்திமா இங்கே இருந்தால் இதற்கிடையில 3 பெண்களும் 4 ஆண்களும் என்பதுதான் தகவலாக அமையும். நல்லா அவதானித்துக் கொள்ளுங்க. அப்ப காவியாவுக்கும் ஓவியாவுக்கும் இடையில 4 ஆண்கள் என்பது இங்கே பொருந்துகின்றது. பிறகு ஓவியாவுக்கும் பாத்திமாவுக்கும் இடையில் 4 ஆண்கள் என்பதற்கு இது இங்க பொருந்தும். இப்ப பாத்திமாவுக்கும் ஓவியாவுக்கும் இடையில் 3 பெண்கள் என்றதுல இதுல 2 பெண் இருந்தால் போதுமே, காவியாம் ஒரு பெண் தானே. அப்ப 3 பெண் என்னேக்க இங்க 2 பெண் இருந்தால் போதுமானது. இப்படியாக நாங்கள் எண்ணிக்கை பார்த்தால் பாத்திமா ஒரு பெண், காவியா 2வது பெண், ஓவியா 3வது பெண், மேலதிகமாக 2 பெண்கள். அப்ப 5 பெண்கள். ஆண்கள் இந்த 4 பேரும் தான் ஆண்கள். ஏன் இங்கே இருந்து காவியாவுக்கும் ஓவியாவுக்கும் இடையில உள்ள 4 பேரும் ஓவியாவுக்கும் பாத்திமாவுக்கும் இடையிலே நிற்கிறார்கள். அப்ப 4 ஆண்கள் என்ற விடையும் பொருத்தமான விடை. அப்ப நாங்க இப்படி பார்த்தால், அதாவது 5 பெண்களும் 4 ஆண்கள் என்பது முதலாவது விடையும் பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப அமையாத விடை 3வது என்பது தெளிவாகின்றது. இனி நாங்கள் இந்த பக்கத்தின் அடுத்த வினாவுக்கு செல்வோம். இந்த பக்கத்தில் அடுத்த வினா, ஒரு ஏயின் நடுப்புள்ளி மீது, இதான் ஏ இந்த நடுப்புள்ளி மீது ஒரு பியின் நடுப்புள்ளியை வைக்கின்ற போதும் கிடைக்காத உரியாது. இங்க கிடைக்காத உருதான் கண்டுபிடிக்கணும், கிடைக்கிற உரு பொருந்தாது. அப்ப நாங்க இதுக்கு மேலே இதை வைத்தால் இந்த பின்பகுதியில உள்ள கோடுகள் எங்களுக்கு தெரியாம விட்டும், தெரிய மாட்டாது என்பது உங்களுக்கு விளங்க வேணும். அப்ப இந்த பகுதியில இருக்கிற இப்படியான கோடுகள் இப்படியாக இருக்கு, நடுக்கோடு இருக்கும். அப்ப முதலாவது பொருத்தமாயிருக்கும். அடுத்தது இதே ரூபத்தில் நாங்கள் பார்க்க, அதாவது 2வது மிகவும் பொருந்தவில்லை, 3வதும் பொருத்தமாக இருக்கும். நீங்க இதை வைத்து பார்க்கிற போது உங்களுக்கு புலனாகும். அப்ப 2வது விடைதான் இதற்கு பொருத்தமானது. நன்றி.